மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தவிக மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருவதால் வேறு தேதியில் மாநாட்டை நடத்திக் கொள்ளலாமா என புஷி ஆனந்திடம் காவல்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மதுரையில தாவேகா மாநாடு அறிவிக்கப்பட்டதால் காவல்துறை அனுமதி கிடைத்ததுல சிக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தை சந்தித்து பேசி அவர் ஆலோசனையும் பெற்று வருகிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரபத்தி பகுதியில தாவேகாவுடைய 2வது மாநில மாநாடு நடைபெறுவதாக தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இதற்கு காவல்துறை பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க கோரி சில நாட்களுக்கு முன்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரில் சந்தித்து மனு அளித்திருந்தார். இந்த நிலையில தாவேகா 2வது மாநில மாநாட்டிற்காக முழுமையாக இன்னும் ஒரு மாதமே இருக்கக்கூடிய நிலையில பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில 506 ஏக்கர் பரப்பளவுல இடம் தேர்வு செய்யப்பட்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக சுத்தம் செய்யப்பட்டு மாநாட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அவர் இன்று தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரை சர்வேர் காலனி பகுதியில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வருகை புரிந்தார். எஸ்பி அரவிந்தை நேரில் சந்தித்து மாநாடு நடைபெறக்கூடிய அந்த இடத்தினுடைய வரைபடம், மாநாட்டு இடத்திற்குரிய உரிமையாளருடைய ஒப்பந்த பத்திரம், மாநாட்டுல தொண்டர்களுடைய வருகையுடைய எண்ணிக்கை மற்றும் கார் பார்க்கிங் உள்ளிட்டவைகள் குறித்து அவர் எடுத்துரைத்து அதற்கான விளக்கங்களும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தாவேகா மாநாடு அறிவித்துள்ளதால் அதற்கு காவலர்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க. அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு பல்வேறு பகுதிகளில் 460க்கு மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைப்பார்கள். அதற்கு காவலர்கள் அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அந்த மாநாடு நடைபெறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு போலீசாரால் தர இயலாது. அதனால் மற்றொரு தேதி எதுவும் மாற்றி மாநாடு நடத்தலாமா என்பது குறித்து காவல்துறை சார்பில் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு தாவேகா சார்பில் தலைவர் விஜயுடைய திருமண நாள் மற்றும் விஜயகாந்தனுடைய பிறந்த நாள் என சென்டிமெண்ட் பார்த்து மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால இது வேறு தேதி மாற்றுவது குறித்து தலைவர் விஜயிடம் கேட்டு தங்களிடம் கலந்து ஆலோசித்து தங்களிடம் பேசுவதாக ஆனந்த் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.